புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 45 தொடக்கம் 57. அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அருமடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமியர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. திருவிழாவுக்கு முன் தங்கள் தூய்மைச் சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களில் இருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரவே மாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்தார்கள். சிந்தனை. நாளைய குருத்தோலை ஞாயிறுடன் புனித வாரத்தை தொடங்குகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசு லாசரை சாவில் இருந்து உயிர்ப்பித்த நிகழ்வை தொடர்ந்து நடைபெற்ற சம்பவங்களை பற்றி விவரிக்கின்றது. தம் வாழ்வின் இறுதி மாதங்களில் தம்மை கொல்ல சதி செய்தவர்களை தவிர்ப்பதற்காக இயேசு பெரும்பாலும் பொதுமக்களின் பார்வையில் இருந்து விலகியே இருந்தார். ஆயினும் தமது இறுதி புதுமையாகிய லாசரை சாவில் இருந்து உயிர்ப்பிப்பதற்காக சிறிது நேரம் வெளிப்பட்டார். அதுவே பரிசேயர்கள் அவருக்கு எதிராக தீவிரமாக சதித்திட்டம் தீட்ட தூண்டிய தருணமாகவும் இருந்தது. சிலர் லாசரை உயிர்ப்பித்த போது நடந்த நிகழ்வுகளை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். வளர்ந்து வந்த இயேசுவின் புகழும் யூதர்கள் இயேசுவில் மேலும் மேலும் நம்பிக்கை கொண்டதும் ரோமியர்கள் யூதர்களை துன்புறுத்த காரணமாக அமைந்துவிடும் என்று யூதர்களின் தலைமைச் சங்கம் அஞ்சியது. எனவே தலைமை குருவான கயபா ஆலோசனைப்படி, அதாவது ஓர் இனம் துன்புறுவதை விட இயேசு சாவதே மேலானது என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். உண்மையிலே கயபா அறியாமலேயே இயேசுவின் சாவை குறித்து தீர்க்க தரிசனமாக கூறினார். இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லையா? இதை பற்றி புனித அகுஸ்தீனார் கூறுவார், எதிர்கால நிகழ்வுகளை வெளிப்படுத்த இறைவாக்கின் ஆவியானவர் தீயவர்கள் மூலமாகவும் செயற்பட முடியும் என்பதை இந்த பகுதி காட்டுகின்றது. இயேசு யூதர்களின் தலைமைச் சங்கத்தையும்
ரோமைய அதிகாரங்களையும் புரட்டி போட்டுவிட்டு தமது இவ்வுலக அதிகாரத்தை நிலைநாட்ட தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கலாம். ஆனால் இயேசு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கயபாவின் தீய எண்ணத்தின் மூலம் தமது பாடுகள் நடந்தேற அனுமதித்தார். கயபா சுயநல நோக்கத்துடன் செயற்பட்ட போதிலும் இறைவன் தமது விருப்பத்தின்படி மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற கயபாவின் தீய செயலை பயன்படுத்தி கொண்டார். எமது வாழ்வின் புனித வாரத்துக்குள் நுழையும் போது இந்த பார்வை மிகவும் அவசியமாகும். எமது வாழ்வில் வரும் சோதனை, துன்பம், அநீதி நிறைந்த அந்த நேரங்களை முழுமையாக நாம் புரிந்து கொள்வதில்லை. நாம் சிலுவைகளை எதிர்கொள்ளும் போது அவை எமது மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் தடையாய் இருக்கின்றன என்று இலகுவாக சொல்லிவிடுகின்றோம். புனித பவுல் கூறுவார், கடவுளை அன்பு செய்பவர்களுக்கும் அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எல்லா காரியங்களும் நன்மைக்காகவே நடக்கும். ரோமையர் 8:28. புனித வாரத்தை போலவே ஒவ்வொரு சிலுவையும் அநீதியும் துன்பமும் கடவுளின் பராமரிப்பிலேயே வந்து போகின்றன. நாம் கடவுளை நம்பும் போது நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு தீமையும் கூட இறைவனுடைய மகிமைக்கும் நமது நன்மைக்கும் உகந்ததாகவே மாற்றப்படும். செபம். ஆண்டவரே, அன்றாடம் எமது சிலுவைகளை சுமந்து கொண்டு பின்னே ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் நடந்து வர அருள் தாரும். ஆமென்.